காரைக்குடி அருகே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய விதமா பழமையான கார்கள் கண்காட்சி நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா 1886ல இருக்கக்கூடிய பழமையான முதல் பென்ஸ் காருமே இந்த அணிவகுப்புல வந்திருக்கான். எல்லாமே விண்டேஜ் காருங்க. விண்டேஜ் கார் மட்டும் இல்லாமல் விண்டேஜ் பைக்குமே இருக்கு. பென்ஸு, ஃபோர்டு, எம்ஜி, ஃபீல்டு மாடல், வோல்க்ஸ்வேகன் எல்லாமே விண்டேஜ் கார். இதெல்லாம் பழைய காலத்து இங்கிலீஷ் படத்தில் மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் சொல்ற விதமா டைம் டிராவல் பண்ண மாதிரி அவ்வளோ கார்கள் அவ்வளோ பக்காவான கண்டிஷன்ல உரிமையாளர்கள் கொண்டு வந்து அணிவகுப்பை வச்சிருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஊர் பசங்களாம் வளைச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய விதமா பாரம்பரிய செட்டிநாடு அரண்மனை பங்களாவில் மெட்ராஸ் ஹெரிடேஜ் மோட்டரிங் கிளப் வந்து இந்த ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம். இதையடுத்து சென்னையிலிருந்து பயணத்தை மேற்கொண்டு பாரம்பரியமான காரை அங்க இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கொண்டு வந்து அணிவகுப்பா இந்த காரை கண்காட்சியா நிறுத்திருக்காங்க. திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட நகரங்கள்ல இருந்தும் கார்கள் அணிவகுத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு, வெளி மாநிலம்னு பல ஊர்ல இருந்து விண்டேஜ் கார்கள் இந்த ஒரு எக்ஸ்போக்கு வந்திருக்காங்க. இந்த கார் கண்காட்சியிலேயே மிக பழமையான கார் என்னன்னு பாத்தீங்கன்னா 1886ல முதல் கண்டுபிடிக்கப்பட்ட பென்ஸ் கார் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா ஆஸ்டின் A30, 1939ல இருக்கக்கூடிய எம்ஜி கார், 1948ல இருக்கக்கூடிய ஃபீல்ட் மாஸ்டர், 1951ல இருக்கக்கூடிய மாடல் ஷெவர்லேட், 1966 உடைய வோல்க்ஸ்வேகன், ஃபியட் மாடல் சூப்பர் செலக்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது 1964 மாடல், இன்னும் பல விண்டேஜ் கார்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 17 ட்ரெடிஷனல் கார் கூடவே 1974ல இருந்த சுசுகி RB90 அப்படின்னு அழைக்கப்படுற மாடல் பைக்குமே வந்திருக்கு. இந்த மாதிரி 5 பழமையான மோட்டார் சைக்கிளுமே இந்த கண்காட்சியில கலந்துக்கிட்டாங்களாம். சோ இந்த ஒரு ஈவெண்ட்டை மெட்ராஸ் ஹெரிடேஜ் மோட்டரிங் கிளப் உடைய செயலாளர் MS குகன் மற்றும் தலைவர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். இந்த அணிவகுப்பை பார்க்கவே செம மாசா இருக்குல்ல. ஒவ்வொரு காருமே அவ்வளவு மெமரிஸை கிரியேட் பண்ணுது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்க்கணும். இதுக்கு இருக்கிற மரியாதை இருக்குதான். அதை வந்து நம்ம இப்போ இருக்கிற காரோட இப்போ இருக்கிறது என்னதான் மாடர்னாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட், இதுக்கு இருக்கிற வேல்யூ. இப்போ நம்ம இருக்க மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இந்த வீட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு இது வேற.